Peacemakers of Christo. உன்னோடு கைகோர்த்து நடப்பவர்கள் யார், உனக்கு என்று யார் இன்னைக்கு இருக்கிறாங்க? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது வசனத்துல, எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் கூறுகிறார். ஜெபிப்போமா? என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ஜீவனை கொடுத்த தெய்வமே, எங்களை எல்லாம் ஜீவிக்க வைக்கும் நாதரே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், சாஷ்டாங்கப்படி நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. என் தெய்வ ராஜாவே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர் சுவாமி. உம் பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, யாராவது உன்னை ஒரு கல் தொலை வர சொன்னால் 2 கல் தொலை செல் என்று கூறினீரே ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு என் குடும்பத்தை உன் பாதத்துல சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. என் வாழ்க்கைய உன் பாதத்துல சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் சிறு வயதுல என் அண்ணன் கைய பிடிச்சுக்கிட்டேன், அக்கா கைய பிடிச்சுக்கிட்டேன், தம்பி கைய பிடிச்சுக்கிட்டேன், தங்கை கைய பிடிச்சுக்கிட்டேன், அம்மா அப்பா கைய பிடிச்சுக்கிட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, என்னோடு எத்தனையோ பேர்கள் இருந்தார்கள் ஆண்டவரே. என் கை நிறைய ஜனங்கள் ஐயா, என் கை நிறைய உறவுகள் சுவாமி. ஆமா ஆண்டவரே, நான் அந்த உறவுகளிலே ஆனந்தம் அடைந்தேன், பூரிப்பு அடைந்தேன். ஓடி விளையாடி என் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்த தருணங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, இன்று ஆண்டவரே, நான் யார் கைய பிடிக்கணும்னே தெரியலப்பா. கணவன் கையை பிடித்தால் ஆண்டவரே உதறி தள்ளி விடுறான் ஆண்டவரே. அப்பா, என் மகளுடைய கையை பிடித்தால், என் மகனுடைய கையை பிடித்தால் வெட்டி விடுறான் ஆண்டவரே. என் பெற்றோருடைய கையை பிடித்தால் வெட்டி விடுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, தொட்டாலே அவங்களுக்கு அசிக்கும் என்று நினைக்கிற மனிதர்களாக மாறி போயிட்டோம் ஆண்டவரே. ஆமாப்பா, என் கணவன் கையை பிடிச்சே பல மாதங்கள், பல வருடங்கள் ஆகுது ஆண்டவரே. ஆமாண்டவரே, என் மனைவி கையை பிடித்தே பல மாதங்கள், பல வருடங்கள் ஆகிறதா ஆண்டவரே. ஏசப்பா, என்னோடு யாரெல்லாம் துணையாக வருவார்கள் என்று நினைத்தனோ நான் நம்பி மோசம் போயிட்டேன் ஆண்டவரே. ஆமாப்பா, என்கிட்ட காசு இருந்த பொழுது, அழகு இருந்த பொழுது, வசதி இருந்த பொழுது, ஆண்டவரே அதிகாரம் இருந்த பொழுது என்னோடு பல மனிதர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். என் காரு நிறைய பிள்ளைகள், என் வீடு நிறைய ஆட்கள், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆபீஸ் நிறைய மனிதர்கள் இருந்தார்கள் ஐயா. இன்னைக்கு நான் அனாதையை போல நிக்கிறேன்ப்பா. என் பேச்சுக்கு மரியாதை இல்ல ஆண்டவரே. என் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சுவாமி. ஏதாவது அறிவுரை சொன்னாலும் வாய மூடிக்கிட்டு உட்காரு என்று சொல்லுகிற உலகமாக மாறி போய்விட்டதா ஆண்டவரே. ஆமாப்பா, நான் இன்று பயன்படுத்தப்பட்ட தொடப்பானை போல ஆண்டவரே, விளக்கமாற போல, செருப்பு போல மாறிட்டேன் ஆண்டவரே. எனக்கு என்று யாரும் இல்லை சுவாமி. ஆண்டவரே, தன்னந்தனியாக இந்த கட்டில்ல உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு சேர்ல உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரே, உன்னையே நோக்கி ஜெபிக்கிற மனிதனாக மாறிட்டேன் ஆண்டவரே. ஆமாப்பா, இன்னைக்கு நான் சாப்பிட்டேனான்னு கேட்க ஒரு நாதி இல்ல ஆண்டவரே. சோறு போட ஒருத்தர் கூட இல்லப்பா. மருந்து கொடுக்க யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, என் மனது தினமும் சொல்லுது, நீ செத்து போ, சித்து போ. இந்த அவதி படுறதுக்கு பதிலா செத்து போலாம், இந்த அவமானப்படுறதுக்கு பதிலா செத்து போலாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நான் யாரு கையையும் பிடிக்க அப்பா எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே. அப்பா, ஒரு மனிதர் கூட இல்லை சுவாமி. ஏதோ நான் விளையாட்டு பொம்மையாக மாறி போயிட்டேன் ஆண்டவரே.
இயேசு ராஜாவே, அனாதே போல கிடக்கிறேன் அப்பா. நம்பின கணவனோ கைவிட்டான் ஆண்டவரே, நம்பின மனைவியோ கைவிட்டுட்டாள் ஆண்டவரே, அவள் மரித்து போயிட்டாள் ஆண்டவரே, அவள் என்னை விட்டு விட்டு போய்விட்டாள் சுவாமி. அப்பா தெய்வமே, என் கணவனுடைய கையை பிடித்து கொண்டுதான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். ஆனால் என் கணவன் இன்று யாருடைய கையையோ பிடிச்சிட்ட ஆண்டவரே. அப்பா இன்று என் பிள்ளைங்க கூட என்ன பிடிக்க விருப்பப்படல சுவாமி. அவன் வாழ்க்கையில ஆபீஸ்னு ஓடிட்டான், பணம்னு ஓடிட்டான், வேலைன்னு ஓடிட்டான், தொழில் என்று ஓடிட்டான் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு நான் கட்டின வீட்டுல நானே ஒரு அனாதை பணமா நடந்துகிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எந்த நேரத்துல சாவு வரும் தெரியலப்பா ஆண்டவரே. எனக்கு சாவு வந்தா யார கூப்பிடணும்னு தெரியல ஆண்டவரே. வழி வந்தால் யார கூப்பிடணும்னு தெரியலப்பா. துக்கம் வந்தா யார்கிட்ட போன் அடிச்சு பேசலான்னு தெரியல ஆண்டவரே. அப்பா என் கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒரு மனிதர் கூட இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நம்பினோரோ என்னை அவமானப்படுத்திட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், என்னை தவறாக பயன்படுத்திட்டார்கள் ஆண்டவரே. அப்பா என்னால கணவனை கூட நம்ப முடியலப்பா, என்னால மனைவியை கூட நம்ப முடியல ஆண்டவரே. ஆண்டவரே என் தெய்வமே, என் பலகீனங்களை தெரிந்து கொண்டு என்னை அவமானப்படுத்துகிறவர்களும் தவறாக பயன்படுத்துகிறவர்களும் ஏராளம் சுவாமி. ஏசப்பா என் கஷ்டம், என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை, அதனுடைய வழி எல்லாமே நீர்தான்ப்பா அறிந்திருக்கிறது ஆண்டவரே. எனக்குன்னு யாரப்பா இருக்கிறா? நான் ஒரு அநாத பொணமலவா ஆண்டவரே என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த வீட்டுல எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் இல்லப்பா. நானா உருவாக்கிக்கிறேன் ஆண்டவரே, நானா சிரிச்சுக்கிறேன் அப்பா. ஆமா ஆண்டவரே, இந்த டிவியை பார்க்கும்போது, ஏதாவது ஜோக்க பார்க்கும்போது நானே சிரிச்சுக்கிறேன் ஆண்டவரே, நானே என்ன சந்தோஷப்படுத்திக்கிறேன் ஆண்டவரே. நான் சிரிக்கையிலும் என்ன பார்த்தே நான் சிரிச்சுக்கிறேன் ஆண்டவரே. என் மனதிலே ஒரு நாள் கூட ஒரு நல்ல ஒரு சந்தோஷமே இல்லப்பா. ஏசப்பா எனக்கு என்று யாருமே இல்ல ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் சுவாமி. ஏசப்பா இப்ப கூட பாருங்க ஆண்டவரே, நான் அதே போல தனியாதான் ஆண்டவரே உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு என்று யாரும் இல்லை என்று உன் பிள்ளைகள் உன்னை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள் ஐயா. அவர்களுடைய கண்ணீர்களை எல்லாம் துடைங்க ஆண்டவரே, கவலைகளை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. ஏசப்பா இந்த குடும்பத்திற்குள்ளாய் நீர் செல்லணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீர் அபிஷேகிக்கணும், இந்த பிள்ளைகளை நீர் வாழ வைக்கணும். எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனை
வேதனையில் இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி, அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு, நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.